வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. விஜய் கட்சியில் என்ன நடக்கிறது? தொடர்ச்சியாக எல்லா கட்சியும் விமர்சிக்கும் போது விஜய் கட்சியை பற்றி பேசி ஆகணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நேற்று புஷி ஆனந்த் அவர்கள், அதாவது இன்றைக்கி காலையில் வரைக்கும் நீடிச்சிருக்கதா அந்த ஆலோசனை. என்ன ஆலோசனை? யாரெல்லாம் மாவட்ட செயலாளர், யார் ஒன்றிய செயலாளர், யார் நகர செயலாளர். சரி, பஞ்சாயத்து இல்லாமல் இருக்குமானா பல பஞ்சாயத்துகள், அந்த பல பஞ்சாயத்துக்களை தீர்க்க வேண்டிய அவசியம் இன்றைக்கி எந்த கட்சிக்கும் இருக்கும். விஜய் கட்சிக்கு கூடுதலாக இருக்குன்னா பூசா போடுறாங்கல்ல. நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், பூசா போடுவாங்க, நிறைய நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்குவாங்க, விஜய் நம்பி வந்துட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதை சமாளித்து தான் ஆகணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் முட்டி மோதுறது நல்லது தான். ஏன்னா ஒரு கட்சியில் ஆளே இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் எனக்கு பதவி அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். இதுலேயும் சிக்கல் இருக்குது. ஆளை பிடிக்கிறதும் சிக்கல். அந்த இருக்கக்கூடிய பல ஆட்களை அதாவது சண்டையே இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அது எந்த கட்சியிலையும் நடக்காது. எல்லா கட்சியிலையும் கோஷ்டி பூசல் இருக்கும். இவங்க கட்சியிலையும் கோஷ்டி பூசல் ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக. ஏன்னா கூட்டம் இருந்தால் பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஊர், தேனி, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, இங்கெல்லாம் பஞ்சாயத்தே முடியல. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், தூத்துக்குடியில் அந்த இவங்களுடைய திமுக நிர்வாகி, அவருடைய தங்கச்சி கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்களையோ வெளியே அனுப்பினதுனால அவங்க ஆதரவாளருடன் போயிட்டாங்க. தளபதி முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக இது என்ன பிரச்சனைன்னு தெரில. இன்னொரு பக்கம் கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆக போகுது. பிப்ரவரியோட நிர்வாகிகளை போடணும். நிர்வாகிகளை போடுறோம் எவ்வளோ நாள் இதை வச்சே ஓட்டிகிட்டு இருக்கணும். ஏன்னா விஜய் சீக்கிரம் பண்ணுங்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஆடியோ, ஜான் ஆரோக்கியசாமி பேசின ஆடியோ, அது பெரிய அளவுக்கு வைரல் ஆகி கட்சியாக இன்னும் செட்டப் ஆகலை. அதுக்குள்ளே பல பஞ்சாயத்தாண்டு திமுக ஊடகங்கள் எப்பயும் போல் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா இடத்தையும் எழுதும்போது இதையும் பேசி தான் அவனு பேசாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். ரைட். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? முதல்ல நிர்வாகிகள். இந்த நிர்வாகிகள் போடுறது ஏற்கனவே இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்கட்டும், மாவட்டத்தை பிரித்து இன்னும் நிறைய பேரை உள்ளெடுங்க. ஏன்னா நிறையா கட்சியிலேருந்து வருவாங்க, வெயிட்டாக வருவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மாற்றுக் கட்சியிலேருந்து நிறையா, உங்களுக்கு தெரியும், விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது கூப்பா கிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர், நிறைய பேர் போனாங்க. முன்னாள் அமைச்சர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணம் படைத்தவர்கள் போகிறது நல்லதானா? கண்டிப்பாக நல்லது ஒரு கட்சிக்கு. இப்போ ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளில் வெளியே வந்தது யாருக்கு நஷ்டம்? ஆதவ அர்ஜுனா ஒரு பேங்கர், நிறையா பணம் செலவு பண்ணுவார். அப்படிங்கும்போது அவர் மாதிரி ஒருத்தர் வெளியில் போகிறது எந்த கட்சிக்குமே நல்லதில்லை. சொல்லிக்கலாம், இல்லை அவர் போனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. எல்லா கட்சியிலேருந்து ஒரு ஆள் போனாலே பிரச்சனை தாங்க. ஒரு ஓட்டு போனாலும் பிரச்சனை தானே. அதில் குடும்பம் ஓட்டு, அவருக்கு ஒரு 10 பேர் தெரியும் அந்த ஓட்டு. அதனால் இது சரியான வாதமாக நமக்கு புரியல. ஆனால் விஜய் கட்சியில் இன்றைக்கி காலையில் வரைக்கும் நடந்து பஞ்சாயத்து முடியல. இந்த பஞ்சாயத்து தொடரமான கண்டிப்பாக முடிச்சு வைக்கலாம் முடியாதுங்க. இன்னொன்று நமக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஒரு விஷயம் நடந்தது, ஒரு இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா, அங்கே பேரூராட்சி நகராட்சியில் பிரச்சனை வந்ததுன்னா ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி பிரச்சனையை தீர்க்கணுங்கிறாங்க. இது எந்த விதத்தில் சரின்னு தெரியல நமக்கு. ஏன்னா அப்படி கல்யாண மண்டபத்தில் தீர்க்க எப்படியும் பிரச்சனை வருங்க. அவர் செய்கிறது சரிம்பாங்க, இவர் செய்கிறது சரிம்பாங்க. அதிமுகவில் பார்த்தீங்களா, இந்த கூட்டத்தில் எந்த அளவுக்கு அடிதடி ஆச்சு, பெரிய செய்தி ஆச்சு. தலைவர் ஒரு முடிவு எடுத்து இவர் தான் பார்த்தா முடிஞ்சிடணும். இதில் போய் எல்லாம் 2வது பேச்சுக்கு ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க? கட்சி விட்டு நீக்கப்படுகிறார், முடிஞ்சு. அடுத்து 2 நாள் கழித்து சேர்க்கப்படுகிறார், முடிஞ்சு. தலைவர் எடுக்கிற முடிவு தான், ஒன் மேன் ஆர்மி தான். ஏற்கனவே நம்ம சொல்லுவோம், ஒரு தலைமை அப்படின்னா அவங்க தலைமை மேலே தொண்டர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும், இல்லை பயம் இருக்கணும், இல்லை பாசம் இருக்கணும். இது இல்லைன்னா கட்சியே நடக்காது. விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அவர்கள் ஆதரவாளர்கள் அவர்களில் மதித்திருக்கிறது மிகப்பெரிய பாசம். அந்த பாசத்தில் இல்லைங்க இவ்வளோ தாங்க விஷயம், தளபதி போக சொல்லிட்டாருன்னா வருத்தப்படுவாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க. ஆனால் வெளியில் போய் விஜய்க்கு எதிராக போர்க்கொடி தூக்க முடியாது, மற்ற கட்சியில் தூக்குற மாதிரி. அது விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ். அவர் முகத்துக்கு தான் அங்கே வேல்யூ. தனியாக போய் யாரை நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. கொள்கைக்காக ஆரம்பித்த கட்சி பிளவுபட்டு கொள்கைக்காக போவாங்க. தனிநபருக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் பிளவு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஜெயலலிதா முகத்து யாராவது போயிருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியும்? எவ்வளோ பேர் போனாங்க? எம்ஜிஆர் அவர்கள் யாராவது போக முடியுமா? ஆனால் ஒரு கொள்கைக்கான கூட்டம் இருக்குது பாருங்கள், அது போச்சுன்னா அங்கே சிக்கல். ஏன்னா அவங்க ஒரு கொள்கையை முன்னிறுத்தி பண்ணுறவங்க அங்கேருந்து போனாங்கன்னா அங்கே தனி மனிதனுக்கு மரியாதை இல்லை, கொள்கைகளுக்கு தான் மரியாதை. கொள்கைகளில் தரம் பிறழ்கிறார்கள்லாம் போயிடுவாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய்க்கு பல சவால்கள் இருக்கிறது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னு என்னென்னா, தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனால் இம்பேக்ட் இருக்குமா இருக்காதா, ஒன்றும் நடக்காதுன்னு சில பேர், சூப்பராக இருக்கும் பல பேர், இப்படி நிறையா யோகங்கள் வந்துட்டு இருந்தாலும் விஜய் ஒரு கணக்கு போட்டார். நம்ம ஒரு விஷயம் தாங்க சொல்லுவோம், தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் சுரண்டுது, மேலே பாசிச பிஜேபி, இப்படி சொல்ல யாராவது ஆள் இல்லையான்னு நினச்சோம், வந்துட்டார். வந்த உடனே அவர் பிஜேபி பி டீம் அப்படி டீம், அவர் நடிகையோட அங்கே போனார் இங்கே போனார்னு நிறையா அவதூறுகள், அதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இவ்வளோ கோடியை விட்டுட்டு வர்றார், முடிவு எடுத்துட்டார், இனிமேல் இறங்க பின்னால் போக முடியாது. தமிழ்நாடு மக்கள் அவருக்கு ஏன் ஒரு வாய்ப்பு தரக்கூடாது? உடனே அவருக்கு அரசியல் தெரியுமா? கரெக்டு. இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியெல்லாம் சூப்பராக ஆண்டுட்டாங்களா? சரி, அவருக்கு நிர்வாகிகள் யாரும் சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, எல்லாம் ரைட். ஆனால் அவருடைய பாதை இன்னும் சொல்லாத போது நம்மளும் சொல்கிறோம், அவர் பாதை இன்னும் சரியாக சொல்லலை. சொல்லியிருக்காரு,
இன்னும் வந்து என்ன பண்ண போகிறார் ஏது பண்ண போகிறார் நமக்கு தெரியாது. நாங்கள் கொள்கை விரோதி, அந்த விரோதி அதோடு நிறுத்திக்கிட்டார். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா இல்லையான்னு காலம் தாங்க முடிவு செய்ய வேண்டும். நம்ம எதிர்த்த உடனே விஜய் ஜெயிப்பார் அப்படின்லாம் சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பல சம்பவங்கள் நடக்கும். பல எதிர்பாராத ட்விஸ்ட்டுகள்லாம் 1.5 வருஷத்தில் நடக்கும். இதே கூட்டணி தொடர்ந்து 5 பிரிவாக நின்றால் திமுக கண்டிப்பாக ஜெயிச்சிடாது, மாற்று கருத்து இல்லை. விஜய் வந்து பிரச்சாரம் போனதுக்கப்புறம் என்ன இம்பேக்ட் இருக்குன்னு தெரியல. இம்பேக்ட் இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க, பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் என்னென்னா இப்போ ஆரம்பமே பஞ்சாயத்து ஆகுது அப்படிங்கிறது நிறையா பத்திரிகையில் செய்தி, நிறையா ஊடகங்களில் கூட செய்தி. அதெல்லாம் இப்படி தான் இது நடக்கலைன்னா தான் பிரச்சனை. ஒரு பிரச்சனை வந்து தாங்க செய்யும், இல்லை சமாளித்து தாங்க ஆகணும். இவங்க பண்ணுறது சரியா இல்லையாங்கிறது காலம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் ஒரு அனுபவமான ஒரு ஆட்கள் இருந்தால் நல்லதுங்கிறது நம்ம எண்ணம். ஏன்னா இந்த மண்டபத்தில் போடுறதெல்லாம் சரியான வாதமானு தெரில. பெரியசாமியோ, என் நேருவையோ, துரைமுருகனையோ, பொன்முடியோ, ராஜகண்ணப்பன் இந்த மாதிரி பெரிய ஆட்கள் இருக்கும்போது, செந்தில் பாலாஜிலாம் கோயம்புத்தூர் இருக்குது, அவரை எதிர்த்து நீங்கள் மன்றத்தில் வேலை செஞ்ச ஒருத்தரை விசுவாசத்துக்கு போடலாம். விசுவாசம் மட்டும் ஓட்டாகாது, வலிமையான ஆட்களை போடணும். அதான் புச்சாழ்த்தணும். இல்லை என் கூட ரொம்ப நாள் இருந்தார், அவருக்கு நான் எம்எல்ஏ சீட் தரேன்னு கொடுக்கக்கூடாது. அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அவ்வளோதான் முக்கியம். ஃபஸ்ட்டு ஜெயிக்கணுங்க, கட்சியை நிலைநிறுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். விசுவாசம்னு வச்சுக்கோங்க, அதில் உங்கள் கருத்து ஓகே தான். ஆனால் என்னென்னா ஒரு விசுவாசமான ஆளை போட்டு அதே மாவட்டத்தில் இன்னொருத்தரை போட்டால் கண்டிப்பாக பிரச்சனை வருங்க. ஒரு மாவட்டத்தில் இப்போ நீங்கள் பாருங்களேன், அது சமாளித்து தான் ஆகணும். அதனால் விஜய்க்கு சவால்கள் நிறையா இருக்கிறது. இன்னும் அந்த பஞ்சாயத்து வேறு முடியலைங்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.